வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பார்க்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். எஸ்எம்எஸ் ஈஸி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th மேத்ஸ் சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1.19. சரியா? இதில் என்னன்னா ஒரு மேட்ரிக்ஸ் நமக்கு கொடுத்துருக்கு. இந்த மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர் அல்லது பூஜ்ஜியமற்ற கோவை அணி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா பூஜ்ஜியமற்ற கோவை அணின்னா அதுக்கு கோவை மதிப்பு கண்டுபிடிச்சா 0 வரக்கூடாது. நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம சொன்னா போதும். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மேட்ரிக்ஸுக்கு ஒரு நேம் நம்மவா அசைன் பண்ணலாம். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிப்போம். என்ன கிடைக்கும்? டிட்டர்மினன்ட் 3 1 4 2 0 -1 5 2 1. இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் நான் வீடியோ நம்பர் 1 போட்டிருக்கேன். நீங்க அதை வியூ பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கூட கொஞ்சம் எளிமையா புரியும். இது நான் இந்த R1 வழியா இதை எக்ஸ்பேண்ட் பண்றேன். R1 வழியா எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த நம்பர் அப்படியே இருக்கும், இது சைன் மாறும், இது அப்படியே இருக்கும். அப்ப என்ன வரும்னா 3 இன்டு சைன் மாறும், இது அப்படியே வரும். இப்போ இந்த 3 எடுத்தா இதை விட்டுறணும். 3 இருக்கிற ரோ 3 இருக்கிற காலம் விட்டோம்னா இந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணி அப்படியே போடணும், இது சைன் மாத்தி போடணும். அப்ப என்ன கிடைக்கும்? 0 + 2. இந்த 1 எடுக்கும்போது இப்படி வந்துடும். 2 + 5 இது அப்படியே போடணும், இது சைன் மாத்தணும். 2 + 5. 4 எடுக்கும்போது இது வந்துடும். அப்போ 4 - 0. என்ன ஆன்சர்? 3 × 2 -1 × 7 + 4 × 4 = 6 - 7 + 16. இது 22 - 15 -7 15 not equal to 0. இப்போ டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சா not equal to 0. அதனால ஏ மேட்ரிக்ஸ் எப்படி ஆயிரும்? நான் சிங்குலர்னு ஆயிரும். அது மாதிரி பூஜ்ஜியமற்ற கோவை அணி அப்படி ஆயிரும். ரைட்டா? இனி அடுத்த பார்ட் என்னன்னா இந்த மேட்ரிக்ஸை நம்ம அலங்கணியா மாத்தணும், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா மாத்தணும். அது இந்த ரோவில் வரக்கூடிய உருமாற்றங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் மூலம் அதை நம்ம எளிமையா பண்ணலாம். அடுத்தது நம்ம அதை பார்க்க போறோம். இப்போ இந்த மேட்ரிக்ஸை எப்படி அலங்கணியா மாத்துறது? இது 1 வரும், 0 0 0 1 0 0 0 1 அப்படி வரணும். அதுக்கு நம்ம R1 R2 R3ல தேவையான உருமாற்றம் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ஆன்சர் வந்துடும். எப்படி? இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு. அப்போ R1ல என்ன வரணும்? 1 வரணும். அப்போ R1ல நமக்கு சேஞ்ச் தேவை இருக்கு. R1ல சேஞ்ச் தேவை இருக்குன்னா நம்ம R1 போட்டு ஒரு ஆரோ மார்க் போட்டுருவோம். சரியா? இப்போ R1ல சேஞ்ச் வேணும்னா R1 முதல்ல காப்பி பண்ணணும். R1 3 1 4. R1க்கு சப்போர்ட்டிவா R2 எடுக்கலாம், R3 எடுக்கலாம். நான் R2 எடுக்கிறேன். 2 0 -1. இந்த இடத்துல என்ன வரணும்? 1. இப்போ இது 1 வரணும். அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இங்க 1 வரணும். இதுல இருந்து 1 வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. 3 - 2 1 வந்துடும். அதனால இதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது சைன் மாத்தணும். மைனஸ் பிளஸ். இப்போ என்ன கிடைக்கும்? 1 1 5ன்னு வந்துடும். இப்போ 1 வந்துச்சு. இப்போ R1ல என்ன சேஞ்ச்? R1 - R2. நம்பர் 115. R2ல சேஞ்ச் பண்ணல, R3ல சேஞ்ச் பண்ணல. 5 2 1. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு. இனி இங்க என்ன வரணும்? 0. இங்க என்ன வரணும்? 0.
இது எங்க இருக்கு R2, இது எங்க இருக்கு R3. அப்போ R2லயும் சேஞ்ச் தேவை இருக்கு, R3லயும் சேஞ்ச் தேவை இருக்கு. அது என்னன்னு நம்ம பார்க்கிறோம். இப்போ R2ல சேஞ்ச் இருக்குன்னா R2வை காப்பி பண்ணணும். R2க்கு சப்போர்ட்டிவா R1 எடுக்கலாம், R3 எடுக்கலாம். நான் R1 எடுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல 0, இது 0, அப்படின்னா இங்க 0 வரணும். இங்க 0 வரணும்னா இதுல 0 கிடைக்காது. 2 + 1 3, 2 - 1 1 தான் வரும். இங்க 0 வரணும். அப்ப இங்க 2 வந்துன்னா இங்க 0 வந்துடும். அப்ப இது 2 ஆகணும்னா இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இது -2னா 2 - 2 0 ஆயிடும். சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது சைன் மாத்தணும். மைனஸ் 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 என்ன கிடைக்கும், 0 -2 -11. அப்போ R2ல என்ன சேஞ்ச் பண்ணிருக்கோம், R2 - 2R1. R1ல சேஞ்ச் இல்ல, 115. R2ல சேஞ்ச் பண்ணிருக்கோம். இங்க நம்பர் இருக்கு 0 -2 -11. இனி R3ல என்ன நம்ம பண்றதுன்னு அடுத்தது பார்ப்போம். R3ல சேஞ்ச் பண்ணும்போது R3யை காப்பி பண்ணணும். R3க்கு சப்போர்ட்டிவா R2 எடுக்கலாம், R1 எடுக்கலாம். 1 இருக்கிறதுனால நான் R1 எடுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல 0, ரைட்டா? இதுக்கு பதில் 0. அப்ப இதுக்கு கரஸ்பாண்டிங்கா இங்க 0 வரணும். இது 5 + 1 6, 0 கிடையாது. 5 - 1 4. அப்ப இங்க 0 வரணும்னா இது 5 இருக்கணும். அப்ப இத 5 ஆல மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 5 - 5 போட்டா தான் 0. அப்ப சைன் மாத்தணும். 0 -3 -24. அப்ப R3ல என்ன சேஞ்ச், R3 - 5R1. 0 -3 -24. ரைட்டா? இப்போ 0 0 வந்துச்சு. இங்க 0, இங்க 0, 1 0 0 1 வரணும். அந்த மாதிரி வரணும். ரைட்டா? நான் இப்ப என்ன பண்றேன்னா, இங்க பாரு, இதுல நம்பர் காமனா இருக்குல்ல, இதை சின்னதாக்கிடலாம். -3, இதுலயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. அப்போ இந்த R3யை மட்டும் நான் என்ன பண்றேன்னா 3 ஆல டிவைட் பண்ணலாம். அப்ப இது 8 ஆயிரும், இது 1 ஆயிரும். டிவைடட் பை 3 போடக்கூடாது, அதனால 1/3 போடணும். சைன் மாத்துறதுன்னா மைனஸ். இப்ப என்ன வரும், /3 மைனஸ். அப்படின்னா R1ல இது 0 /3 மைனஸ். அப்போ 1/3 மைனஸ். அப்படின்னா 8. R1லயும் R2லயும் சேஞ்ச் இல்லை. 115 0 -2 -11 இப்படி வரும். ரைட்டா? இனி இங்க 0 வேணும், இங்கேயும் 0 வேணும். ரைட்டா? அப்போ R1ல 0, R3லயும் 0 வேணும். அதை நம்ம எப்படி உருவாக்குறதுன்னு பார்ப்போம். இப்போ R1ல இங்கே எழுதலாம். R1ல 0 வேணும், R3லயும் 0 வேணும். அப்போ R1 வேணும்னா R1 காப்பி பண்ணணும். R1 காப்பி பண்ணும்போது 115 வரும். அடுத்தது R1க்கு சப்போர்ட்டிவா R3 எடுக்கலாம். ஏன்னா ரெண்டுலயும் 1 இருக்குல்ல, அதனால R3 சப்போர்ட்டிவா எடுக்கிறேன்.
0 1 8. எந்த இடத்துல 0? இந்த இடத்துல 0. அப்படின்னா இந்த இடத்துல 0, அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இங்க 0 வரணும். அப்போ 1 1ல இருந்து 0 வந்துடும். இதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், அதனால சைன் மாத்தணும். மைனஸ் 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 1 0 மைனஸ் 3 கிடைக்கும். அப்போ R1ல என்ன சேஞ்ச்? R1 மைனஸ் R3. இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்கா நம்ம இங்க எழுதிடுவோம். R1 மைனஸ் R3 இங்க இருக்கு. 1 0 மைனஸ் 3. இனி R3ல என்ன பண்ணலாம்? R3 முதல்ல காப்பி பண்ணுவோம். R3 0 1 8, ரைட்டா? R1 3 க்கு சப்போர்ட்டா R2 எடுப்போம். R2 எடுத்தா 0 மைனஸ் 2 மைனஸ் 11. இப்போ இந்த இடத்துல 0 வேணும். அப்ப இந்த இடத்துல 0 வேணும்னா இங்க 0 உருவாக்கணும். இதுல இருந்து 0 வராது, ரைட்டா? அப்ப இதுல 2 வேணும், அப்பதான் இங்க 0 வரும். அப்ப 2R3 2 into 0. அப்ப இது 2, இது 16 ஆயிரும். இப்போ 0 0 5 வந்துடும். இப்போ R3ல என்ன சேஞ்ச்? 2R3 மைனஸ் R2. 2R3 இது நம்ம சேஞ்ச் பண்ணல, பிளஸ் 2R3 பிளஸ் R2. என்ன நம்பர்? 005. R2ல சேஞ்ச் பண்ணல, 0 மைனஸ் 2 மைனஸ் 11. இப்போ இந்த இடத்துல நமக்கு இத 1 ஆக்கிடலாம். என்ன பண்ணலாம்? R3 5 ஆல டிவைட் பண்ணா போதும்ல. R3 டிவைடட் பை 5. நம்ம டிவைடட் பை 5 போட மாட்டோம், அதனால 1/5 போடுவோம். இப்போ என்ன ஆயிரும்? 1 0 மைனஸ் 3 0 மைனஸ் 2 மைனஸ் 11 by 5 by 5 by 5. அப்ப 0 0 1 ஆயிரும். கரெக்டா? இப்போ இந்த இடத்துல 0 உருவாக்கலாம், ரைட்டா? அது எப்படி? R1ல இங்க 0 வரணும். அப்ப R1ல வேணும்னா R1 காப்பி பண்ணணும். ஒன் 0 மைனஸ் 3. இதுக்கு சப்போர்ட்டிவா நான் R3 எடுக்கிறேன். 0 0 1. இந்த இடத்துல 0. அப்ப இங்க 0 உருவாக்கணும்னா அது கரஸ்பாண்டிங்கா 0 இங்க வரணும். இப்போ இதுல இருந்து 0 வராது, இங்க 3 இருந்தா இங்க 0 வரும். அப்ப 3 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 0 0 இது 3. இப்போ அப்படியே பண்ணோம்னா 0, அதனால பிளஸ் பண்றோம். 1 0 0. இப்போ R1ல என்ன பண்ணிருக்கோம்? R1 பிளஸ் 3R3. அப்ப என்ன வரும்? 1 0 0. இப்போ R3லயும் சேஞ்ச் தேவையில்லை, 0 0 1. R2ல தான் தேவை. R2ல நமக்கு இந்த இடத்துல 0 கிரியேட் பண்ணுவோம், சரியா? அப்போ R2 இந்த இடத்துல 0 வரணும். அப்போ R2 காப்பி பண்ணுவோம். 0 மைனஸ் 2 மைனஸ் 11. இதுக்கு சப்போர்ட்டிவா இதை எடுப்போம். R3 0 0 1, ரைட்டா? இப்ப இந்த இடத்துல 0 வரணும்.
இப்போ இங்க 0, அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இங்க 0. இந்த ரெண்டு நம்பர்லயும் 0 வராது. இங்க 11 இருந்தா தான் இங்க 0 வரும். அப்ப இங்க 11 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். இது 0 0 11. இப்போ இப்படியே பண்ணா 0 வந்துடும். அப்ப பிளஸ் பண்றோம். 0 வந்துடும். இப்போ R2ல என்ன சேஞ்ச் பண்றோம்? R2 plus 11 R3. நம்பர் இங்க இருக்கு 0 -2 0. இப்போ இங்க மட்டும்தான் 1 வரணும், வேற எல்லாமே கரெக்ட் ஆயிட்டு. அப்ப R2ல நம்ம என்ன பண்ணலாம்? R1ல சேஞ்ச் தேவையில்லை, R3லையும் சேஞ்ச் தேவையில்லை. R2ல இங்க -2 டிவைட் பண்ணா இது 1 ஆயிரும்ல. அப்போ நம்ம R2ல 1/2 டிவைட் பண்ணி சைன் பண்ணணும். அப்போ இது 0 இன்டு -1/2. அப்போ 1, இங்க 0. இப்போ இது I ஆயிட்டு. இப்போ இவ்வளவு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம பண்ணி கடைசியில I வந்திருக்கு. நான் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பமா எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கக்கூடாது, இந்த ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் எடுக்கணும். எடுக்கும்போது நம்ம மைண்ட்ல இருக்க வேண்டியது 100 010 001 இந்த நம்பர் வர்றதுக்கு எந்த விதமான ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நீங்க எடுக்கலாம். உங்க விருப்பத்துக்கு எடுத்து இதை பண்ணலாம். நான் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? இது ஒரு மாடல் மாதிரி நான் செய்து போட்டிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ.